அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஏன் தோட்டம் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தருணங்கள். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக வேலி ஓரமாக நிறைய கரும்பூலா செடிகள் இருந்துச்சு. கரும்பூலா தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதிலிருந்து 3 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். மண்ணில் நட வேண்டிய பாகத்தை நல்லா கற்றாழை ஜெல்லை டிப் பண்ணிட்டேன். மேல் பக்கம் ஒரு கற்றாழை பீஸை வச்சு நட்டாச்சு. கற்றாழை ஜெல் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். வேர் பூச்சிகள் வராமல் தடுக்கும், சீக்கிரமாக வேர் பிடிக்க ஹெல்ப் பண்ணும். நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ ஆச்சரியம். குச்சி நட்டு 6வது நாள் நல்லாவே முளை விட்டுருச்சு. இவ்வளோ வேகமாக முளைக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. இதுக்கு கற்றாழை ஜெல் ஒரு காரணம், இந்த வின்டர் சீசனும் ஒரு காரணம். முறையில் தலைமுடி கருமையாக வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் பெரிய அளவில் இந்த கரும்புலா செடிகள் இப்போ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. வீட்டு தோட்டத்துலேயும் இதை வளர்க்க முடியும், ஈஸியாகவும் வளரும் அப்படிங்கிறது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10 வயசு மேலே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஹேர் பேக்காவோ இல்லை ஆயிலையோ இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இளநரை வராது, சீக்கிரமாக முடி நரைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் மாதம் முடிய போகுது, ஆனாலும் எங்கள் ஜாதி மல்லியில் பூக்கள் குறையலை, நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. தினமுமே இதை பறித்து தினமுமே நான் வேலைக்கு போகும்போது வச்சுட்டு போகிறேன். நித்திய கல்யாணி மருந்து செடியாக இருந்தால் கூட அழகுலையும் குறைச்சலே கிடையாது, அவ்வளோ அழகு. சுகர் நோய் இருக்கிறவங்க இந்த பூவை காய்ச்சி தண்ணி குடிக்கிறாங்க. வீட்டில் இடம் இல்லாட்ட கூட வெளியில் கூட வச்சு வளர்க்கலாம் ஆடாத்தோட. ஏன்னா ஆடு மாடு எதுவுமே இதை கடிக்காது. இந்த வின்டர் சீசனில் சீக்கிரமாகவே நோய் தொற்று ஏற்படும். இதில் கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா இதோட கசப்பு தன்மைக்கு சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த அடனியன் செடி எனக்கு ஒரு பயங்கர மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு செடி. எங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தங்க செடிகளை பராமரிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சில செடிகளை எனக்கு கொடுத்தாங்க. இந்த அடனியன் செடியில் ஒரு இலை கூட கிடையாது, அப்படி காஞ்சி போய் வந்துச்சு. நட்டு வச்சு தண்ணி ஊற்றுனா நல்ல தளிர் வந்து கூட இப்போ மொட்டுகளும் நிறையவே வந்திருக்கு. இது கொத்தமல்லி கீரை. மாடி தோட்டத்தில் போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சிருக்கு. வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி அவ்வளவு முளைப்பு திறன். பல முறை விதைகள் வாங்கி ஏமாந்து போயிருக்கேன், முளைக்கவே முளைக்காது. இந்த முறை தான் வாங்கின 10 ரூபாய்க்கு பல மடங்கு எனக்கு பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சிருச்சு. நாட்டு கொத்தமல்லி அவ்வளோ வாசனை, பக்கத்தில் வரும்போதே அந்த இலைகளை லேசாக டச் பண்ணோம், அப்படி ஒரு வாசனை. வீட்டில் சாம்பார் ரசம் வைக்கும்போது நம்ம தோட்டத்து கொத்தமல்லி கிள்ளி போட்டால் அது ஒரு தனி ருசி தான். மாடி தோட்டத்தில் மழைக்கு பச்சை பசேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டகாசமாக இந்த முடக்கத்தான் கீரை வளர்ந்துருக்கு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கும்போது இதை எடுத்துகிட்டு போய் தோசையில் கலக்கி சாப்பிடணுன்னு தோணுது. முடக்கத்தான் கீரை போட்டு தோசை ஊற்றும்போது தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கீரையோட வழவழப்பு தன்மை தோசைக்கு இன்னும் ஒரு சாஃப்டாக கூட்டி கொடுக்கும். பக்கத்துலேயே சேலம் முள் கத்திரிக்காய். ஒவ்வொரு கத்திரிக்காயும் அவ்வளோ பெரிய சைஸு. ஒரு கத்திரிக்காய் போதும் குழம்புக்கு சரியாக இருக்கும். ஆனால் முள் தாங்க பயமாக இருக்கும். ஒரு முள் குத்துனா கூட அப்படி வலி எடுக்கும். என்னோடய சேலத்து தோழி கொடுத்தது இது. இதை பார்க்கும்போதெல்லாம் தோழியோட ஞாபகம் வரும். மூக்குத்தி அவரையில் நிறைய காய்கள் விட்டுருக்கு. ஆனால் கூட பூக்கக்கூடிய இந்த பூக்களை பார்க்குறதுல தான் அவ்வளோ சந்தோஷம். அந்த கலரு, அந்த அழகு ஒரு அட்டகாசமாக இருக்குது. தோட்டம் நம் மன மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நன்றி, வணக்கம்.